ஹடார் மிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் டெவில் ஜங்குக் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நீங்களும் ஜங்குக்கும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கீங்க. அவர் நல்லா சாப்பிட்டுட்ருக்காரு. பட் நீங்கள் சாப்பிடாம யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஒயன் ஒயன் என்னாச்சு? சாப்பிடு. இல்லை, எனக்கு பசிக்கல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை எப்போவும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. சாப்பிடு, கொஞ்சமாவது சாப்பிடு. அப்படின்ட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. காலையிலேருந்து நானும் பார்க்குறேன். என்னமோ ரொம்ப யோசிச்சுட்டே இருக்க. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்னென்னு சொல்ல முடியாத விஷயமா? இப்போதைக்கு சொல்கிற கண்டிஷனில் நான் இல்லை. புரியுது. பர்சனல் விஷயம் இல்லை, கிட்டத்தட்ட பர்சனல் மாதிரி தான். எனக்கே புரியல. ஏதோ குழப்பத்தில் இருக்கன்னு மட்டும் புரியுது. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு. என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உனக்கு பண்ணுறேன். சரி. அப்படின்ட்டு சாப்பிட்றீங்க. நீங்கள் அதிகமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட மாட்டீங்க. பட் ஜங்குக்கு என்றைக்கும் ஸ்கிப் பண்ண மாட்டார். கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுவார். டாக்ஸியில் வரும்போதே அவரே ரொம்ப அடம் பிடிச்சிருப்பாரு, எனக்கு பசிக்குது, மார்னிங் நான் சாப்பிட்டே தருவேன் அப்படின்ட்டு. நீங்களும் ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. உங்களையும் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு. நீங்கள் அப்போவும் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. எதை பற்றி யோசிச்சிருப்பீங்கன்னா, அந்த ஸ்டாக்கர் அந்த பையனை போட்டு அடித்தது தயங் தான் அந்த ஸ்டாக்கர்னு உங்களுக்கு டவுட்டு வந்திருக்கும். இத்தனைக்கும் தயங்கோட கோல்ஃப் பேட்டு அதில் வச்சு தானே அடிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதுலேருந்தே ரொம்ப சந்தேகமாக இருக்குது தயங் மேலே. இப்போ வரைக்கும் ஃபோனை கூட நீங்கள் ஆன் பண்ணல, சுவிட்ச் ஆஃப்லேயே தான் வச்சுருக்கீங்க. ஜங்குக்கும் உங்களை பார்க்குறாரு, யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அப்படி என்னத்தை தான் யோசிக்கிற? சொன்னால் நானும் தெரிஞ்சுப்பேன்ல. அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? அந்த ஒயிட் டெவில் சீரியல் கில்லர் பற்றி நீ என்ன நினைக்கிற? ஒயிட் டெவில் சீரியல் கில்லரா? என்ன இப்படி காமெடி பண்ணுற? ஏன், என்னாச்சு? ஒயிட் டெவில் சீரியல் கில்லர்னு சொல்கிற அப்படின்ட்டு ஜங்குக் பாட்டுக்கு சிரிக்கிறாரு. நீங்கள் ஏன் ஒயிட் டெவில் பற்றி கேட்டிருப்பீங்கன்னா, அந்த பையன் அந்த டார்க் டெவில் தான் என்ன அடித்தான் அப்படின்னு சொன்னான்ல. ஒருவேளை ஒயிட் டெவிலும் டார்க் டெவிலும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பீங்க. பிகாஸ் டார்க் டெவில் ரொம்ப ஃபேமஸ் கிடையாது, எல்லாருக்கும் தெரியாது. ஒயிட் டெவில் அப்படி கிடையாது, அவன் ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே அவனை பற்றி தெரியும். ஸோ அதனால தான் ஒயிட் டெவில் பற்றி கேட்டுட்ருக்கீங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இப்படி சிரிக்கிற? இல்லை, இந்த அளவுக்கு நீ காமெடி பண்ணுவியா? அதான் சிரித்தேன். ஒயிட் டெவில் யாரையும் கொலை பண்ண மாட்டான். அவன் ஒன்றும் சீரியல் கில்லர் கிடையாது. அவன் எவ்வளோ பேருக்கு ஹீரோ தெரியுமா? முக்கியமாக பொண்ணுங்களுக்கு அவன் தான் ஹீரோ. இதில் அவனை போய் சீரியல் கில்லர்னு நம்புகிற மாதிரியா இருக்குது. ஆனால் தயாங்க என்கிட்ட ஒயிட் டெவில் ஒரு சீரியல் கில்லர்னு தானே சொன்னான். அதை ஏன் அப்படி சொல்லணும்? டாக்ஸி டிரைவர் இவனுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. லாயர் அவனுக்கே அது தெரில. இத்தனைக்கும் அவன் ஒரு சீரியல் கில்லர்னால் நியூஸில் கூட வந்திருக்கும். ஆனால் அவனை பற்றி எந்த பேச்சுமே அடிப்படல. தயாங் தான் இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னார். சப்வே போலீஸ் ஸ்டேஷனில் கூட ஒயிட் டெவில் டார்க் டெவில் 2 பேரை பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இவங்க 2 பேரும் சீரியல் கில்லர் கிடையாதுன்ற மாதிரி தான் சொன்னார். அவங்க யாரையும் கொலை பண்ணதில்லன்னு இவன் சொல்கிறான். ஆனால் தயாங் ஏன் என்கிட்ட அவன் ஒரு சீரியல் கில்லர்னு சொல்லணும்? ஏன் தயாங் ஏதாவது என்கிட்ட போய் சொல்கிறாரா? இதுக்கு மேலே உட்காந்து ஏதாவது காமெடி பண்ண போறியா? இல்லை, ஏன் கிளம்பலாமா? போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் பில்லெல்லாம் பே பண்ணிட்டு கிளம்புறீங்க. காரில் போயிட்டுருக்கும்போது யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக்கு கால் வருது. அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சார் நீங்களா அப்படின்னு டக்குன்னு சடன் பிரேக் போடுறாரு. என்னாச்சு? ஒரு நிமிஷம். ஓகே சார். ஒயனையும் கூட்டிகிட்டு வரணுமா? எதுக்கு சார்? சுவிட்ச் ஆஃபில் இருக்கா? ஓகே சார், கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணிடுறாரு. யார்? அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஜின். அவர் எதுக்கு கூப்பிட்டாரு? என்னையும் ஸ்டேஷன் வர சொன்னார். எதுக்குன்னு தெரிலையா? கேட்க மாட்டியாதெல்லாம்? அந்த ஆள்கிட்ட நான் என்ன பேசுறது? அவன் பேசினாலே பயமாக இருக்குது. சரியான பயந்தாங்கோலி. உனக்கு கால் பண்ணாங்களாம், சுவிட்ச் ஆஃபில் இருக்கான். அதான் எனக்கு ஃபோன் பண்ணி உன்னையும் கூடியே கூப்பிட்டு வர சொன்னார். சரி போகலாம், சீக்கிரம் காரிடு அப்படின்றீங்க. ஜங்குக்கும் உங்களை ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாரு. ஜங்குக்கை வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு உங்களை உள்ளே கூப்பிட்றாரு. நீங்களும் உள்ளே போகிறீங்க. ஜின்னும், உன் ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது? அது கொஞ்சம் ரிப்பேரு, அதான் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. சரி, நேற்று எங்கே இருந்த? ஏன் சார், என்னாச்சு? எங்கே இருந்தேன்னு சொல்லு. நான் வெளியே கொஞ்சம் வேலையாக போயிருந்தேன். என்ன வேலை? குழந்தைய கடத்துறதா? என்னது? குழந்தைய கடத்த தானே போயிருந்த? கடத்தலா? நான் யாரையும் கடத்தலையே. பொய் சொல்லாத அப்படின்ட்டு திவியோட ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாரு. திவி பாப்பாவை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? தெரியாத மாதிரி கேட்குறியா? நீ தானே கிட்னாப் பண்ண?
சார் நான் கிட்னாப் பண்ணல. நான் தான் கிட்னாப் பண்ணன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டதும் ஜின்னும் அவரோட லேப்டாப்பை திருப்பி வீடியோ ப்ளே பண்ணுறாரு. அது என்ன வீடியோன்னா, ஸ்கூல் முடிஞ்சதுமே நீங்கள் டெய்லியும் திவி பாப்பாவை மீட் பண்ணி பேசியிருப்பீங்க, அதை வச்சு தான் உங்களை சந்தேகப்பட்டுட்ருக்காரு. சார் இதில் என்ன தப்பாக இருக்குது? அந்த ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணுறேன், ஸோ அதனால் அந்த பாப்பாவை மீட் பண்ணி பேசினேன். நீ எத்தனாம் கிளாஸ்லேருந்து பாடம் எடுத்துகிட்ருக்க? 6th-லேருந்து 8th வரைக்கும் நீ பாடம் எடுக்கிற. அப்படி இருக்கும்போது 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு கேட்டதும் நீங்கள் அப்படியே திணறீங்க. அவள் யார் உனக்கு? அவளுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் அவள் கூட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க. பிகாஸ் உங்களால் சொல்ல முடியல. தயங் வந்து இந்த மாதிரி ஒயிட் டெவில் பற்றி பேசினார், அவன் மிரட்டிகிட்டு இருக்கிறதா சொன்னார், அவரோட பொண்ணை சேஃபாக பார்த்துக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ண அப்படின்னு சொல்லவே முடியல. பிகாஸ் ஏன் பண்ணன்ற ஒரு கேள்வி வரும். அதை நீங்கள் சொல்லிட்டா உங்கள் மேலே இருக்க சந்தேகம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். பிகாஸ் தயங்காக தான் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி போயிடும். அதனால சொல்லவே மாட்டீங்க. ஜின்னுக்கு வேற சரியான டென்ஷன் ஆகுது. கற்றுக்கதுன்னு கத்திட்டு இருக்காரு, மரியாதையாக சொல்லுன்னு. நீங்கள் எங்கேருந்து சொல்கிறது? தெரிஞ்சால் தானே சொல்லுவீங்க. அவர் கத்துனதில் நீங்கள் வேற ரொம்ப பயந்து போயிட்டீங்க. குனிஞ்சிட்டு அழுவவே ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த மாதிரி அழுது சீன் போடுற வேலையெல்லாம் வேணாம். மரியாதையாக உண்மை சொல்லு. குழந்தை எங்கே? என்ன பண்ண? அவளை எங்கே வச்சிருக்க? சொல்ல போறியா இல்லையா நீ அப்படின்னு கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. அப்போ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு தயாங் வந்துடுறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. தயாங்கும் ஜின் கிட்ட வந்துட்டு, ஒயன் மேலே எந்த தப்பும் இல்லை, என் தங்கச்சியும் என் பொண்ணும் சுவிட்சர்லாந்துக்கு ட்ரிப் போயிருக்காங்க. என் ஒய்ஃப் கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அவள் விட மாட்டா. அதனால தான் என் பொண்ணு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டா. இப்போ தான் அங்கேருந்து ஃபோட்டோ அமிச்சாங்க அப்படின்னு ஃபோட்டோலாம் எடுத்து காமிக்கிறாரு. ஜின்னும் பார்க்குறாரு. பட் அவரால் நம்ப முடியல. சரி, இதை இப்போ கொண்டு வந்து காமிக்கிறீங்க, கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம் இல்லை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் தங்கச்சி ஃபோட்டோ அனுப்பினான், அதான் இப்போ கொண்டு வந்தேன். ஆனால் எனக்கு என்னமோ இதை நம்புற மாதிரி இல்லை. சரி, எதுக்கு தேவையில்லாமல் ஒயனை கூட்டிகிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணு தான் உங்கள் குழந்தைகிட்ட டெய்லி போய் பேசியிருக்கா. உங்கள் குழந்தை காணாமல் போன நாள் அன்றைக்கி இவன் எங்கே போயிருக்கான்னு தெரில, அதான் விசாரிச்சுட்ருக்கேன். டெய்லி பேசினா இவ தான் கிட்னாப் பண்ணியிருப்பான்னு ஆகிடுமா? நல்லா விசாரித்து பார்க்க மாட்டிங்களா? அதை தானே பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு நீ இப்படியா? ரொம்ப ரூடா? அவள் எப்படி அழுவுறா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜின்னும் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட அப்படி தான். ஏன்னா நான் தான் இந்த பொண்ணோட லாயர். ஒயன் வா போகலாம் அப்படின்ட்டு தயாங்கும் உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஜின் வேற ரொம்ப டவுட்டாக பார்க்குறாரு. அப்போ டோனி உள்ளே வந்துட்டு, சார் என்ன சார், குழந்தை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சா? இல்லையா, குழந்தை யாரும் கடத்தலையாமா. கடத்தலையா? ஆனால் அந்த ஆளோட ஒய்ஃப் தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஆள் வந்து இப்போ என்ன தெரியுமா சொன்னான், அவன் பொண்ணு அவன் தங்கச்சி கூட எங்கேயோ வெளியூர் போயிருக்காளாமா, அங்கேருந்து ஃபோட்டோ அனுப்புனாங்களாம். ஸோ இந்த பொண்ணு கடத்தலைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டான். எனக்கு என்னமோ இவன் மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இவன் ஒரு பெரிய லாயர், சொந்தமாக ஒரு லாயர் கம்பெனியும் வச்சுருக்காங்க. ஆனால் இவன் எதுக்கு இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறான்? இவன் ஒரு கேஸ்க்கே லட்சக்கணக்கில் பணம் வாங்குவான். இந்த பொண்ணால் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது. ஆனாலும் எதுக்காக இவ்வளோ கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு ஜின் வேற யோசிச்சுட்ருக்காரு. ஜங்குக்கையும் உள்ளே வர சொல்லிடுறாரு. ஜின்னும் ஜங்கு கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. சார் சத்தியமாக எனக்கு தெரியாது சார். நான் கீழே வந்ததுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு கீழேயே விழுந்துச்சு. நான் என்ன சார் பண்ணிட்டோம்? அங்கே போனது தான் சார் நான் பண்ண தப்பு. யோ, நீ மெயின் சஸ்பெக்ட் தான். ஆனால் அதுக்கோசரம் உன்னை உள்ளெல்லாம் தூக்கி போட மாட்டேன். உண்மையாக என்ன பார்த்தியோ அதை சொல்லு. சார் அந்த பொண்ணு விழுந்ததை தவிர நான் வேறு எதுவுமே பார்க்கல. மேலே யாராவது இருந்தாங்களா? அதை ஏதாவது பார்த்தியா? இல்லை சார், நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு பச்சையாக போய் சொல்லிட்டு இருக்காரு. ஜங்குக் பார்த்துருப்பாரு மேலே ஒருத்தர் நின்று கை காட்டுறத. ஆனால் அது சொல்லவே மாட்டுறாரு. இப்போ அப்படியே உங்களை பார்த்தா தயங்க உங்களை ஒரு பிரிட்ஜுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. உங்கள் சைடு வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, கீழே இறங்கு, உன்கிட்ட பேசணும். என்ன பேசணும்? முக்கியமான விஷயமா பேசணும், கீழே இறங்கு. முடியாது, நான் வீட்டுக்கு போகணும். அப்போ தயாங்க்கு கடுப்பாயிடுது. டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இறக்குறாரு. தயாங் என்ன வேணும் உங்களுக்கு? நேற்று ஏன்டி ஃபோனே எடுக்கலை? சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்க. உங்களை பார்க்கக்கூடாது தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். ஏன்? நீங்கள் தானே இவ்வளோ நாள் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபாலோவா? ஆமாம், என்னை ஃபாலோ பண்ணது, அந்த பையனை அடித்தது, இது எல்லாமே நீங்கள் தானே? என்ன சொல்கிறேன், எனக்கு புரியலையா? அது எப்படி உங்களுக்கு புரியாமல் போகும்? பண்ணதெல்லாமே நீங்கள், அப்புறம் எப்படி உங்களுக்கு புரியாமல் போகும்? ஒருவேளை எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நடிக்கிறீங்களா? என்னன்னு புரிகிற மாதிரி சொல்லு. எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. புரிகிற மாதிரி சொல்லணுமா? இவ்வளோ நாளாக நீங்கள் தான் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு ஸ்டாக்கர். என்னை ஃபாலோ பண்ணீங்க. ஒரு பையன் என்னோடய பேக்கை பிடுங்கிட்டு போயிட்டான்னு அவனை சாவர மாதிரி அடின்னு அடிச்சிங்க. அதுவும் உங்கள் கால்ஃப் பேட்டால். இத்தனைக்கும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்கள் கையில் இருக்க ரிங்கை காமிக்கிறீங்க. ஒயன், இது எதுவுமே நான் பண்ணல. சத்தியமாக இது எதுவுமே நான் பண்ண கிடையாது. நீ சொல்லும் போது தான் இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியுது. இப்போ வரைக்கும் எனக்கு உன் மேலே ரொம்பவே ஆசை இருக்குது. ஆனால் சத்தியமாக நான் இது எதுவுமே பண்ணல. சரி, நீங்கள் எதுவும் பண்ணலன்னா எதுக்காக நைட் என்னை மீட் பண்ணணுன்னு சொன்னீங்க? என் பொண்ணை காணோம், அதான் மீட் பண்ணுறதா சொன்னேன்.
இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் பொண்ணு ஏதோ வெளியூர் போயிருக்கிறதா சொன்னீங்க. ஃபோட்டோ கூட காமிச்சிங்களே, அது எல்லாமே ஃபேக்கு. என் பொண்ணை மட்டும் இல்லை, என் தங்கச்சியும் கடத்திட்டாங்க. தங்கச்சியா? ஆமாம், 2 பேர்த்த கடத்தி வச்சுட்டு என்னை மிரட்டிகிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டெல்லாம் பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கறதுக்காக தான் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் நீ அங்கே இல்லை. அப்போது நிஜமாவே குழந்தைய காணோமா? ஆமாம், என் பொண்ணை காணோம். கடத்தினவன் ஃபோன் பண்ணி இந்த விஷயம் போலீஸ்க்கெல்லாம் போச்சுன்னா உன் தங்கச்சியும் உன் பொண்ணும் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னாங்க. நான் என்ன செய்யட்டும்? என்னோடய ஒய்ஃபு ஒன்றுமே புரியாமல் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டா. நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கே புரியல. நீயாவது என் கூட இருப்பான்னு நினச்சேன். ஆனால் நீயும் என்னை இப்படி வேதனைப்படுத்துகிற. ஐயோ சாரி தயங், எனக்கு தெரியாது எந்த விஷயமும். நீங்கள் தான் என்னை ஃபாலோ பண்ணவர். அந்த டார்க் டெவில் கூட நீங்கள் தான் நான் நினச்சேன். டார்க் டெவிலா? ஆமாம், ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு உங்கள் மொபைலை ஆன் பண்ணி அந்த வீடியோவை காமிக்கிறீங்க. தயங்கும் அந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அப்போ தான் அந்த பேட்டையே நோட் பண்ணுறாரு. இது என்னோட பேட்டு. ஆமாம் தயங், இதை பார்த்துட்டு தான் நான் உங்களை சந்தேகப்பட்டேன். நீங்கள் தான் இந்த பையனை அடிச்சிங்க, நீங்கள் தான் அந்த ஸ்டாக்கர்னு எனக்கு இப்போ வரைக்கும் தோணுது. ஒயன், உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. இந்த பேட்டை இப்போ என்கிட்ட இல்லை. ஒரு நாள் என் ஒய்ஃப்கிட்ட இந்த பேட்டை பார்க்கும்போது என் எக்ஸ்லவர் கூடயே இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அந்த கான்லாவா இதை ஆன்லைனில் விற்றுட்டா. இது இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னதும் நீங்கள் வேறு யோசிக்கிறீங்க. இது உங்ககிட்ட இல்லைன்னா வேறு யார் வாங்கினான்னு தெரியுமா? தெரியல, நானும் தேடி பார்த்தேன். பட் எனக்கு யார் என்னன்னே தெரியல. ஆனால் இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை. என் தங்கச்சியையும் என் பொண்ணையும் காப்பாற்றணும். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் எப்படி? ஆக்சுவலி கிட்னாப் பண்ணவன் எனக்கு கால் பண்ணி எப்பயாவது கவர்மெண்ட் லாயராக போ அப்படின்னு சொன்னான். இப்போ எனக்கு வேறு வழி இல்லை. நான் கவர்மெண்ட் லாயராக போகிறேன். அவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்குறேன். ஆனால் நீ யாருக்கும் தெரியாமல் என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கொடு. நானா? நான் எங்கே போய் தேடுவேன்? நீ சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் உன்னை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா என்னால் போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க முடியாது. அதனால தான் ப்ளீஸ் என் தயவு செய்து ஹெல்ப் பண்ணு. சரி, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு நேஹா ஒரு ரூமில் உட்காந்துட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திகிட்டு இருக்காங்க. பட் யாருமே அங்கே வரல. ரூம் வேறு ரொம்ப டார்க்காக இருட்டாக இருக்குது. அவங்க கையில் செயின் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களால அந்த இடத்த விட்டு நகரவே முடியல. அப்போ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிட்னாப்பரே வரான். பட் அவன் ஃபேஸ் தெரியல, மாஸ்க் போட்டு கவர் பண்ணியிருக்கான். நேஹா அவங்கள பார்த்துட்டு, ஹே யார் நீ? உனக்கு என்ன வேணும்? என்ன எதுக்கு இங்கே தூக்கிட்டு வந்த? இங்கே பாரு, உனக்கு பணம் வேணும்னா எவ்வளோ வேணும்னு சொல்ல நான் தரேன். ஆனால் ப்ளீஸ் என்னை போக விடு. இந்த செயினை கழட்டி விடு, எனக்கு ரொம்ப வலிக்குது. தயவு செய்து நான் சொல்கிறது கேளு அப்படின்னு நேஹா பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அவன் எதுவுமே கண்டுக்க மாட்டான். நேஹாவுக்கு ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ அதெல்லாத்தையுமே பிளேட்டில் எடுத்து வைக்கிறான். ஹே, உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். தயவு செய்து ஏதாவது சொல்லு, என்னை போக விடு. உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? பணம் இல்லாமல் வேறு ஏதாவது வேணுமா? கோல்டு, டைமண்டு இந்த மாதிரி ஏதாவது வேணுமான்னு கூட சொல்லு, நான் ரெடி பண்ணுறேன். ப்ளீஸ் என்னை போக விடு. ஹோ, உனக்கு உன் உயிர் மேலே அவ்வளோ ஆசையா? ஆனால் எனக்கு பணம்லாம் வேணாம். வேறு நான் கேட்குறேன் தெரியா? கேளு, என்ன வேணும்? என்ன வேணும்னாலும் கேளு, நான் தரேன். என்ன வேணும்னு சொல்லு. இப்போ எனக்கு மூடு இல்லை, அப்புறமா கேட்குறேன். அது வரைக்கும் வாயை மூடிட்டு அமைதியாக இரு. அப்புறம் தேவையில்லாமல் இந்த மாதிரி கத்தாத, இரிட்டேட்டிங்காக இருக்குது. நீ கத்தனா உன் அண்ணன் பொண்ணு திவி கூட என்கிட்ட தான் இருக்கா. நீ இந்த மாதிரி கத்தி என்னை இரிட்டேட் பண்ணுறது, எஸ்கேப் அவள் ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணன்னா அவள் உயிரோடு இருக்க மாட்டா. திவி, அவளை எதுக்கு நீ கிட்னாப் பண்ண? ப்ளீஸ் குழந்தைய எதுவும் பண்ணிடாத, விட்டுரு. இதுதான் எனக்கு தேவை. இதே பயத்தோடு இரு. ஒருவேளை ஏதாவது எசக் பிசுக்காக பண்ணன்னா கண்டிப்பாக செத்துருவா. இல்லை வேணாம். ஆனால் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் குழந்தைய கொண்டு போய் விட்டுரு. நான் கூட இங்கேயே இருக்கேன், எதுவும் கேட்க மாட்டேன். நீ எப்போ விடுறியோ அப்பயே போகிறேன். ஆனால் குழந்தை பாவம். அது மட்டும் இல்லாமல் தயங், அவன் வேற தேடிட்டு இருப்பான். கொண்டு போய் விட்டுரு. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அமைதியாக படுத்து கிடக்கணும். அதாவது சத்தம் போட்ட இல்லை நான் எதுவும் சத்தம்லாம் போட மாட்டேன். இது நல்ல பிள்ளைக்கழகு. வா வந்து சாப்பிடு அப்படின்ட்டு பிளேட் எடுத்து கொடுக்குறான். நேஹாவும் பயந்துட்டே சாப்பிட்றா. அவனும் ரூம்லேருந்து வெளியே போயிடுறான். நேஹாவுக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் லேப்டாப் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ். அது என்னென்னா தயங் வீட்டுக்கிட்ட இருந்தது தான். தயங் தான் அங்கேருந்து வாங்கி உங்களுக்கு அனுப்பியிருப்பார் அந்த ஃபுட்டேஜ். தென் ஸ்கூல்லேருந்தும் வாங்கியிருப்பார் யாருக்கும் தெரியாமல், அதையும் கொடுத்துருப்பாரு. ஸோ நீங்களும் அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க, பாப்பாவை யாராவது ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு. பட் அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் சிக்கலை. அப்படியே குழப்பமாகி யோசிச்சுட்டே இருக்கீங்க.
அப்போ உங்கள் மொபைல் ரிங் ஆகுது, நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ, சொல்லுங்கள் டோனி. ஒயன், நாளைக்கு நீங்கள் ஸ்டேஷன் வரணும். நாளைக்கா? எதுக்கு? உங்களை விசாரிக்கணும்னு சார் வர சொல்லியிருக்காரு. விசாரிக்கணுமா? எந்த விஷயத்துக்காக? அதான் அந்த குழந்தையோட கடத்தல் கேஸ், அதுக்காக. நான் தான் சொன்னேன்ல, நான் கடத்தவே இல்லை. அதை சார் நம்பணும்ல, அவர் நம்புறதா இல்லை. அதான் அகெயின் உங்களை விசாரிக்கலான்னு. இத்தனைக்கும் அவருக்கு புது சந்தேகம் வேறு வந்திருக்கு. ஏன்னா தயங்க ஒரு பெரிய லாயர், அவர் எதுக்கு தேவையில்லாமல் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகணும், அந்த சந்தேகம் வேறு அவருக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு நீங்கள் வந்துடணும், மறக்காமல் வாங்க. அப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த டாக்ஸி டிரைவர் இருக்கான்ல, அவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு வாங்க. அவரையா? ஆமாம், நான் கால் பண்ணி பார்த்தேன், அவன் அட்டன் பண்ணவே இல்லை. அதான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க. சரி அப்படின்னு சொல்லிடுறீங்க. உங்களுக்கு வேறு ஒன்றும் புரியல, இன்னொரு பிரச்சனையா, இது எப்படா சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே நீங்களும் ஜங்குக்கும் காரில் போயிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு வேறு புலம்பிகிட்டே வந்துட்டுருக்காரு. ஐயோ போச்சு, இந்த ஆள் என்னை பேசியே நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்க வச்சு என்னை ஜெயிலில் பிடிச்சி போட போகிறான். போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் புலம்புறீங்க? பின்ன புலம்பாமல் அந்த ஆள் கேட்குற கேள்வியே நான் தான் அந்த பிள்ளையை ரேப் பண்ணி மேலேருந்து தூக்கி போட்டேன்ற மாதிரியே பேசுகிறானே, அதுவே எனக்கு பக்குங்குது. கேஸை முடிக்க ஆள் கிடைக்கலன்னு நினைக்கிறேன், அதான் என் உயிரை வாங்குறான். இப்போ தேவையில்லாமல் புலம்புறதை நிறுத்திட்டு இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிங்க. உனக்கு என்னம்மா, நீ தைரியசாலி, நீ இதெல்லாம் யோசிப்ப. நான் அப்படி கிடையாது, நான்லாம் ரொம்ப பயந்து சுபாவம், என்னாலாம் அப்படிலாம் யோசிக்க முடியாது. இந்த டைம் நான் தான் பண்ணேன், அந்த ஆள் ஏதோ பேசினான்னா சாஷ்டாங்கமாக நான் பண்ணல சார் அப்படின்னு காலை பிடிச்சி கெஞ்ச வேண்டியது தான், வேறு வழி இல்லை. ஒரு ஆம்பளை பையனாக இருந்துட்டு இப்படி தொட நடுங்கியே இருக்கு, இவனுக்கு வெக்கமா இல்லை? எது ஆம்பளை பையன்னா பயம் இருக்காதா? இங்கே பாருமா, எல்லாருக்குமே பயன்றது ஈக்குவல் தான், இதில் ஜெண்டர்லாம் கிடையாது. நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன், காலை பிடிச்சி கெஞ்ச தான் போகிறேன். சரியான பயந்தாங்கோழி அப்படின்னு திட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாகிட்றீங்க. இப்போ ஸ்டேஷனில் ஜின்னு உங்ககிட்ட கேள்வி மேலே கேள்வியே கேட்டுகிட்டே இருக்காரு. ஆனால் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்க. நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிடுது. இப்போ என்ன சார் நான் சொல்லணும்? ஆமான்னு சொல்லணுமா? சரி அப்படியே வச்சுக்கோங்க. ஆனால் நான் குழந்தைய கிட்னாப் பண்ணல, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சரி, நீ கிட்னாப் பண்ணல, கிட்னாப் பண்ண அன்னைக்கு நீ எங்கே போயிருந்த? அது கேட்டால் சொல்லவே மாட்ற. ஏன் சொல்ல மாட்ற? ஏன்னா அது என்னோடய பர்சனல், ஸோ சொல்லணுன்னு அவசியம் எனக்கு இல்லை. சரி பர்சனல், அதை நான் கேட்கல. ஆனால் அந்த தாயாங்க எதுக்கு தேவையில்லாமல் வந்து உன்னை கூட்டிகிட்டு போனா? நீ இந்த மாதிரி எதுவுமே பண்ணலன்னு எதுக்கு உன்னை கூப்பிட்டு போனா? அவர் கூட்டிகிட்டு போனால் நான் என்ன செய்கிறது? உன்னை தானே கூப்பிட்டு போனா. அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது நீயும் பின்னாடியே தானே போனேன். உனக்கும் அவனுக்கு நடுவில் என்ன இருக்குது? இங்கே பாருங்கள், இதெல்லாம் எதுக்காக நீங்கள் கேட்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் தயங்க தான் சொல்லிட்டார்ல, திவி பாப்பா நேஹா கூட தான் இருக்காங்கன்னு. அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறீங்க? ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தது தயங்கலை, அவன் ஒய்ஃபு. அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலை. ஸோ நான் உன்னை விசாரித்து தான் ஆகணும். அதுக்கு நான் ஏதோ அக்யூஸ்ட் மாதிரி விசாரிக்கிறீங்க? ஏன்னா உன் மேலே தான் நிறையா சந்தேகம் இருக்குது, அதனால தான் விசாரிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் எதுவுமே பண்ண கிடையாது, கிட்னாப் பண்ணுன்ற அவசியமாக எனக்கு கிடையாது. ஸோ நீங்கள் என்னை விசாரிக்கிறது வேஸ்ட்டு தான். முதல்ல கிட்னாப் பண்ணது யாருன்னு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறமா என் மேலே சந்தேகப்படுவீங்க அப்படின்றீங்க. ஜின் வேற பார்த்து முறைக்கிறாரு. ஓகே, நீ வெளியே போ, அவனை வர சொல்லு அப்படின்றாரு. ஸோ நீங்களே எழுந்திரிச்சு போகிறீங்க. ஆனால் ஜின்னுக்கு உங்கள் மேலே இருக்க சந்தேகம் மட்டும் போகலை, அப்படி தான் பார்க்குறாரு. நீங்கள் வெளியே போயிட்டு ஜங்குக்கு கூப்பிட்டு விடுறீங்க, அவரும் உள்ளே வராரு. அப்போ ஜின் ஏதோ கேட்க வராரு. ஜங்குக்கு டக்குன்னு, சார் நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது, சத்தியமாக அந்த பொண்ணுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார், என்னை விட்டுருங்க சார். நான் அன்றைக்கும் இதே தான் சொன்னானே, என்னை கூப்பிட்டு வச்சு இப்படி சாவடிக்கிறீங்க, என்னை விட்டுருங்க சார், நான் வாழ வேண்டிய பையன். ஏச்சி வாய மூடு, நான் என்ன கேட்க வந்தேன்னு தெரியுமா? தெரியாது. என்ன கேட்க போகிறேன்னு கூட தெரில, அதுக்குள்ளே அலாரம் கிளாக் மாதிரி அலற. உட்காரு. சார் என்ன கேட்க போகிறீங்க? உட்கார்றா. அப்போ ஜங்குக்கும் உட்கார்றாரு. அந்த ஒயன் பொண்ணை ஒரு நாளைக்கு முன்னாடி எங்கே போனா, என்ன பண்ணிகிட்டு இருந்தா, ஏதாவது தெரியுமா? தெரியாது சார். டேய், உன்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அவளை நீ தான் பிக் பண்ணணும், ட்ராப் பண்ணணுன்னு. சார் நான் வேலையாக போயிட்டேன், அவங்க அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? தினைக்கும் ஸ்கூல் லீவுன்னு சொன்னாங்க, ஆனால் நான் வேலைக்கு போயிட்டேன். ஓ அப்படியா? இதெல்லாம் ஏன் சார் கேட்குறீங்க? அவன் மேலே ஒரு கடத்தல் கேஸ் இருக்குது, அதுக்காக தான். கடத்தலா? என்ன சார் சொல்கிறீங்க? அந்த பொண்ணை பார்த்தா அப்படியே தெரியுது. இத்தனைக்கும் அவள் கடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. கூடயே இருந்து பார்த்த மாதிரி பேசுகிற. கூடயே இருந்து பார்க்கல, ஆனால் கூட இருந்தேன். என்னடா சொல்கிற? நைட்டு நானும் அந்த பொண்ணும் ஒன்றா தான் சார் இருந்தோம். ஒன்றா இருந்தீங்களா? ஆமாம் சார், ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணும் நானும் ஒன்றா தான் இருந்தோம். என்னடா வெக்கப்படுற? ஆமாம் சார். நீ சொல்கிறத பார்த்தா உங்கள் 2 பேத்துக்குள்ளே அந்த மாதிரி ஏதாவது? அதே தான் சார், நானும் அந்த பொண்ணும் அப்படி தான் இருந்தோம். நீங்கள் வேணா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கேட்டு பாருங்கள். எது
அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கேட்குறதா? சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலி அன்றைக்கி கரண்ட் இல்லை. ஸோ சவுண்டு எல்லாத்துக்கும் கேட்டிருக்கோம். அதான் சொன்னேன். அடப்பாவி, ஏன்டா பார்க்கறதுக்கு பச்சை புள்ள மாதிரி இருக்க, இந்த மாதிரி வேலையை பார்த்து வச்சுருக்க? சார் எங்கள் 2 பேத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு, அதான் அப்படி இப்படின்னு இருந்துட்டோம். இப்போ என்ன சார், இதுவும் கேஸ் போட போகிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லைடா, இருந்தாலும் என்ன சார்? இல்லை உன்னை போய் ஏன் சார், எனக்கு என்ன குறை? சச்சா, குறைன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் எங்கேயோ இடிக்குது. அந்த பொண்ணை பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே தெரியல, அதான் யோசிக்கிறேன். அப்போ என்னை பார்த்தா அந்த மாதிரி தெரியுதா? இல்லை அப்படிலாம் இல்லை. ஆனால் உண்மையா நீங்கள் 2 பேரும் அப்படி இப்படின்னு இருந்தீங்களா? ஆமாம் சார், நைட் ஃபுல்லாக நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். அந்த பொண்ணுக்கும் கடத்தலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இல்லை நான் உன்ட்ட தெரியாமல் ஒரு விஷயம் கேட்குறேன். இந்தளவுக்கு உனக்கு தைரியம் இருக்காடா? இல்லை என்னை பார்த்தா பம்புவியே, அதான் கேட்குறேன். சார் நீங்களும் பையன்தான், ஒரு பையனோட ஃபீலிங்ஸ் இன்னொரு பையனுக்கு தெரியாதா? அதான் சார். சரிடா நீ கிளம்பு. சார் என் ஆள் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக்கும் சிரிச்சிட்டே வெளியே வராரு. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன சொன்னார்? அது நம்மளை போக சொல்லிட்டாரு. போக சொன்னாரா? ஆமாம், போகலாமா வா அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டு ஜங்குக்கு பாட்டு கூட்டிகிட்டு வர்றாரு. ஜின்னும் பார்க்குறாரு, உண்மைதான் போலன்னு அவரும் நம்பிடுறாரு. இப்போ டோனியும் ஜின் கிட்ட போயிட்டு, சார் ஏதாவது தெரிஞ்சிச்சா? இல்லை எதுவும் தெரியல. யார் சார் கடத்தியிருப்பா? தெரில, அதை தான் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒய்யனை 2 பேர் காப்பாற்றுறாங்க. யார் சார்? அதையும் சேர்த்து தான் கண்டுபிடிக்கணும். சரி நீ போ, எனக்கு போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வா. ஓகே சார் அப்படின்ட்டு அவன் போயிடுறான். அவன் போனதுக்கப்புறமா ஜின் போயிட்டு அவரோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அவர் எதை பார்த்துட்ருக்காருன்னா நேஹாவை தான். நேஹாவை அடைச்சி வச்சுருக்க ரூமில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை தான் பார்த்துட்ருக்காரு. ஜின் ஏன் இதை பார்க்கணுன்னா, கிட்னாப் பண்ணதே ஜின் தானே. நேஹா திவியை கிட்னாப் பண்ணது ஜின் தான், ஒயிட் டெவில் ஜின் தான். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு பொண்ணு மேலேருந்து கீழே விழுந்து செத்து போயிருப்பாள், அந்த பொண்ணை கொலை பண்ணது ஜின் தான். அந்த பொண்ணு விழுந்ததுக்கப்புறமா ஜங்குக்கு மேலே பார்த்துருப்பார்ல, அப்போ கூட ஒருத்தர் கை காட்டிகிட்டு இருந்திருப்பானே, அதுவும் ஜின் தான். இப்போ நேஹாவை பார்த்துட்டு ஜின் அப்படியே ஸ்மிர்க் பண்ணுறாரு. டோனியும் காஃபி வாங்கிட்டு வந்துடுறான். அவனை பார்த்ததுமே ஜின் அப்படியே லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணுறாரு. சார் நான் வேணா அந்த பொண்ணு ரித்துக்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்கட்டுமா? ஐயோ, அந்த பொண்ணே பிள்ளைய காணோன்ற வேதனையில் இருக்குது. இதில் நீயும் போய் கேட்டனா இன்னும் கஷ்டப்படும். ஸோ அதெல்லாம் கேட்காத. அப்புறம் எப்படி சார் குழந்தைய கண்டுபிடிக்கிறது? எனக்கு என்னமோ தயாங் சார் வந்து சொன்னது பொய்யோன்னு தோணுது. ஏன் சொல்கிறேன்னா, சுவிட்சர்லாந்து போயிருந்தா கண்டிப்பாக இந்த விஷயம் ரித்துவுக்கும் இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்து கேஸை வாபஸ் வாங்கியிருப்பாங்க. பட் அவங்க வாங்கவே இல்லை. அதான் எனக்கே டவுட்டாக இருக்குது. எனக்கும் அதே டவுட்டு தான். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த குழந்தையோட அப்பனே வந்து என் குழந்தை வெளிநாட்டில் இருக்குது, ஸோ இனிமேல் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அதுக்கோசரம் நம்மளாலையும் அப்படியே விட முடியாது. கேஸ் தான், அந்த பொண்ணு வாபஸ் வாங்கலை, அது வரைக்கும் நம்ம விசாரிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு ஜின்னும் காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அவரோட லேப்டாப் எடுத்துக்கிட்டு, எனக்கு வெளியே வேலை இருக்குது, ஸோ நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ ஸ்டேஷனில் மீதி வேலையெல்லாம் பார்த்துக்கோ. ஓகே சார் அப்படின்னு சொல்கிறான். தென் ஜின்னும் போகிறாரு. ஜின் எங்கே போகிறாருன்னா, ஒரு ஷாப்பிங் மால் போயிட்டு நிறைய ட்ரெஸ்ஸு, சின்ன குழந்தை போடுற மாதிரி ஷூஸு இதெல்லாமே வாங்கிட்டு இருக்காரு. யாருக்காகனா நேஹா திவிக்காக தான். எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த பேக்ஸ் எல்லாத்தையுமே பேக் சீட்டில் வைக்கிறாரு. அப்போ தான் பார்க்குறாரு, ஷோ இந்த கருமத்தை எங்கேயே விட்டுட்டேனா அப்படின்ட்டு அந்த கால்ஃப் பேட் எடுக்கிறாரு. அதில் லைட்டாக ரத்தக்கரை இருக்குது, அங்கங்கே நெலிஞ்ச மாதிரியும் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் கார் பேக் ட்ரங்கில் வைக்கிறாரு. வச்சுட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் நீங்கள் ஸ்கூலில் தான் இருக்கீங்க, கிளாஸ் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு மேம் வந்துட்டு, ஒயன் உங்களை பார்க்குறதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காரு. போலீஸா? எங்கே இருக்காரு? ஸ்டாஃப் ரூமில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சரி நான் போய் பார்க்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாத்தையுமே காப்பி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் பேக் எடுத்துகிட்டு ஸ்டாஃப் ரூம் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா ஜின் தான் இருக்காரு. இப்போ இங்கே எதுக்கு வந்தீங்க? திரும்ப விசாரிக்கணுமா? இல்லை, சும்மா உன் கூட காஃபி குடிக்கலான்னு தோணுச்சு, அதான் வந்தேன். வரியா? போய் காஃபி குடிக்கலாம். நோ தேங்க்ஸ், நீங்களே போய் குடிங்க. அட போலீஸா இல்லைம்மா, ஜஸ்ட்டும் உன் ஃப்ரெண்டா. உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு தேவையில்லை, நீங்கள் போகலாம். அப்போது ஜங்குக் மாதிரி ஒருத்தன் தான் உனக்கு தேவையா? அதுவும் பெட் ஃப்ரெண்டா? என்ன பெட் ஃப்ரெண்டா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா என் கூட நீ காஃபி குடிக்க வரணும். வரியா அப்படின்ட்டு பார்த்து சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ காஃபி ஷாப்பில் ஜின் காஃபி குடிக்கிறாரு. பட் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கீங்க. என்ன நீ குடிக்கலையா? உனக்கு வேணாமா? இல்லை எனக்கு வேணாம். என்னமோ சொன்னீங்கல்ல, அது கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? அதுவா, நீயும் ஜங்குக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆமே, அதுவும் பெட்டில். அது அவனே சொன்னான்.
அவரே சொன்னாரா? ஏன் ஏன் அப்படி சொன்னார்? அது எனக்கு எப்படி தெரியும்? உன்கிட்ட கேட்டு போகலான்னு வந்தேன். உன்னை பார்த்தா அந்த மாதிரி பொண்ணு மாதிரி தெரில. அதான் உண்மையாக பொய்யான்னு கேட்டு போகலான்னு வந்தேன். இதை எப்போ சொன்னார்? இன்னைக்கு காலையில் தான் விசாரிக்கும் போது சொன்னான். நைட்டு ஃபுல்லாக நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். ஸோ நீ குழந்தைய கடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னான். அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யோசிக்கிறீங்க. எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏன்னா குழந்தை கொஞ்சம் ஈவினிங் டைமில் காணாமல் போச்சு. நீங்கள் நைட்டில் அவன் கூட ஒன்றா இருந்திருக்க. ஈவினிங் குழந்தைய கடத்திட்டு கண்டிப்பாக நீ அது கூட தான் இருந்திருக்கணும். பட் இவன் கூட இருந்திருக்க. ஸோ கண்டிப்பாக நீ கடத்த வாய்ப்பு இல்லை. அப்படி தானே? ம், ஆமாம். நான் நான் கிட்னாப் பண்ணல. அதான் உன் மேலே டவுட் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தேன். எப்படியோ நீங்கள் 2 பேரும் கமிட் ஆகிட்டீங்க. பட் உன்னை ஏதோ ஸ்டாக்கர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான்ல, பார்த்து பத்திரம். இதனால் அவனுக்கு ஏதோ பிரச்சனை வந்துட போகுது. இந்த மாதிரி ஸ்டாக்கர்லாம் கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டாங்க அப்படின்ட்டு உங்களை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாரு. நீங்கள் அதை கவனிக்கவே இல்லை. நீங்கள் ரொம்ப குழம்பி போய் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு நம்மக்கிட்ட கேட்காம இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டாரு அப்படின்ட்டு. ஜங்குக்கு வேணும்ன்ட்டே தான் அப்படி சொல்லியிருப்பாரு. பிகாஸ் ஜின்னு உங்கள் மேலே தானே சந்தேகப்பட்டுட்டே இருப்பார். ஸோ உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு நீங்களும் வழக்கம் போல் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கே வரீங்க. லிஃப்ட்டுக்கிட்ட போய் நிற்கிறீங்க. உள்ளே நிறைய பேர் இருக்காங்க. ஜங்குக்கும் அங்கே இருக்காரு. உங்களை பார்த்ததுமே கை காட்டுறாரு. பட் நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி போகிறீங்க. ஜங்குக்கு வேறு ஒன்றும் புரியல, ஏன் கண்டுக்காமல் போகிறீங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. தென் அவரும் வெளியே வந்துட்டு உங்கள் பின்னாடி ஸ்டெப்ஸ்லேயே வராரு. ஒயன் ஒயன் ஒரு நிமிஷம் நில்லு, ஒயன் கூப்பிட்றல்ல அப்படின்ட்டு டக்குன்னு வந்து உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு. என்ன என்ன வேணும் உனக்கு? நீ ஏன் என்னை கண்டுக்காமலே போகிற? நீ யார் எனக்கு? ஜஸ்ட்டு நம்ம 2 பேர் பக்கத்து வீடு, அவ்வளோதான். அதுக்கு மேலே உனக்கு எனக்கு என்ன இருக்குது? நீ கை காட்டினா நான் உன் கூட நின்று பேசணுமா? என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிற? பின்ன இப்படி பேசாமல் நீ பண்ண வேலைக்கு உங்ககிட்ட நல்ல விதமாக வேற பேசணுமா? நான் என்ன பண்ண, நீ என்ன பண்ணனே உனக்கு தெரியாது. வாவ், நடிகன்டா நீ. எப்படியாப்பட்ட நடிகை? ஒயன், எது சொல்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லி. எனக்கு எதுவும் புரியல. உனக்கு எதுவுமே புரியாது. ஆனால் கேவலமான வேலையில் பார்க்கறதுக்கு உனக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன கேவலமாக பண்ணிட்டேன்? காலையில் அந்த ஜின்கிட்ட என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன் இவ்வளோ கோவப்படுற? அப்பா சாமி, இந்த மாதிரி எவனாலையும் நடிக்க முடியாது. நீங்கள் எனக்கு பெட் ஃப்ரெண்டா? அவன் சொல்கிறான் நீ நானும் ஒன்றா இருந்தோன்னு சொல்லி வச்சுருக்க. அவன் நம்மளை கமிட்டடுன்றான். என்ன? இல்லை, அவர் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு, நீ தான் கிட்னாப் பண்ணனு. ஸோ அப்படி சொன்னால் உன் மேலே சந்தேகம் இருக்காதுன்னு. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னை யார் தேவையில்லாமல் வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? நான் உன்கிட்ட கேட்டேனா? எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்க? இல்லை நீ கஷ்டப்படுறியேன்னு. ஏன் கஷ்டம் என்னோட போகட்டும். நீ எதுக்கு உள்ளே வந்த? பக்கத்து வீட்டு பொண்ணு மேலே உனக்கு இவ்வளோ அக்கறை? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம். இங்கே பாரு ஜங்கு, நீ ரொம்ப நல்ல பையன்தான், அது எனக்கே தெரியும். ஆனால் இப்படி சீப்பான வேலையெல்லாம் பண்ணாத, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு போகிறீங்க. ஜங்குக்கு டக்குன்னு ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அப்போ நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க. ஜங்குக்கு திரும்பி பார்த்துட்டு என்ன சொன்னேன்? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதான் அப்படி சொன்னேன். லவ் பண்ணா இந்த மாதிரி தான் சொல்லுவியா? அது மட்டும் இல்லை, உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? நீ லவ் பண்ணுற? தெரியும், உன்னை பற்றி எல்லாமே தெரியும். என்ன தெரியும் சொல்லு. உனக்கு அப்பா அம்மா இல்லை, சித்தையும் சித்தப்பாவும் மட்டும்தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனை லவ் பண்ணேன். பட் இப்போ இல்லை, உன்னை ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான். இவ்வளோ விஷயமும் தெரிஞ்சிருந்தும் என்னை லவ் பண்ணுறியா? ஆமாம், லவ் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் வேறு ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறீங்க. உங்களுக்கு கோவம்லாம் வரல, பயம்தான் வருது. பிகாஸ் ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். அவனால் ஜங்குக்கு ஏதோ ஆகிடுமோன்னு தான் பயப்படுறீங்க. அந்த பயத்தை வெளியே காமிச்சிக்காமல் முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாரு ஜங்கு, இந்த மாதிரி பண்ணாத. உனக்கும் எனக்கும் இனிமேல் எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸாக கூட நம்ம 2 பேர் பேசிக்க வேணாம். உன் வழியை நீ பாரு, என் வழியை நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு போகிறீங்க. ஜங்குக்கும் வேகமாக மேலே ஏறி போய் உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. ஏன் ஏன் உனக்கு என்ன பிடிக்கல? இப்போ என்ன உனக்கு? இல்லை, எனக்கு ரீசன் சொல்லு. ஏன் உனக்கு என்ன பிடிக்கல? அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம்லாம், நீ நவரு. இல்லை, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீ தானே சொல்கிற நான் ரொம்ப நல்ல பையன்னு. அப்புறம் ஏன் என்னை லவ் பண்ண என்ன குறைஞ்சா போயிடுவேன்? ஆமாம், குறைஞ்சு தான் போவேன். ஏன்னா நீ ஒரு டாக்ஸி டிரைவர், உனக்கு எனக்கும் செட் ஆகாது. அப்போ அந்த லாயருக்கும் உனக்கும் செட் ஆகுமா? இத்தனைக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன், அவன் உன்னை வச்சுக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கும் உனக்கு மட்டும் செட் ஆகுமா? அப்போ நீங்கள் வேற முழிக்கிறீங்க தயாங் பற்றி எப்படி தெரியும்னு. எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? அதான் பார்த்தனே ஸ்டேஷனில், உனக்கு ஒன்றுன்னா அப்படியே பதறிக்கிட்டு வரான். தயாங் பற்றி பேசாத. ஏன் கடுப்பாகுதா? கோவம் வருதா? எனக்கும் அப்படி தான். என்ன சொன்ன? நான் டாக்ஸி டிரைவர், அதனால நம்ம 2 பேத்துக்கும் செட் ஆகாது. அப்படியா? இவ்வளோ கேவலமான புத்தியா உனக்கு? ஆமாம், கேவலமான புத்தி தான். அதான் உனக்கே தெரியுதுல்ல. போ,
போய் உன் வேலையை பாரு. ஓயன், கடைசியாக கேட்குறேன், உன்னால் ஒத்துக்க முடியுமா முடியாதா? முடியாது. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒன்றா நம்பர் பயந்தாங்குழி நீ. உன்னை நம்பி ஒரு பொண்ணு எப்படி வருவா? அதுவும் கேவலம் ஒரு டாக்ஸி டிரைவர். உன்னால் நான் கேட்குறத வாங்கி தர முடியுமா? தயங்கால வாங்கி தர முடியும். எனக்கு அவன் தான் வேணும். அப்புறம் என்னமோ சொன்ன, அவன் என்னை வச்சுக்கணும்னு நினைக்கிறான்னு. நினைக்கல, வச்சுட்டு தான் இருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது. இதை பற்றி நான் கவலைப்படல. அவன் நான் கேட்டதெல்லாம் வாங்கி தரான். உன்னால் முடியுமா? உன்னால் என்னை சந்தோஷமாக பார்த்துக்க முடியுமா? முடியாதுல்ல. அதை உன்னால் என்றைக்கும் பண்ண முடியாது. உன்னை நம்பி நானும் இல்லை, எந்த பொண்ணும் வரமாட்டா அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டு போகிறீங்க. உங்களுக்கே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வேணும்ட்டே தான் அந்த மாதிரி பேசியிருப்பீங்க, ஜங்குக்கு உங்கள் பின்னாடி வரக்கூடாது அப்படின்ட்டு. ஜங்குக்கு இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கர டென்ஷனில் நின்றுட்டுருக்காரு. அவருக்கு கோவம் தான் அதிகமாக வருது உங்கள் மேலே. அவரும் வேகமாக உங்ககிட்ட வந்துட்டு உங்களை பிடிச்ச வாலில் தள்ளி விடுறாரு. என்ன சொன்ன? என்னால் ஒரு பொண்ணை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்க முடியாதா? டேஷு, உனக்கு என்னை பற்றி என்னடி தெரியும்? இங்கே பாரு, இப்படியெல்லாம் பேசாத. இப்போ ஏன் திணறிக்கிட்டு பேசுகிற? இவ்வளோ நேரம் என்னமோ பெரிய பிடிங்க மாதிரி லென்த்தாக பேசுன. இப்போ என்ன திணற? இப்போ நீ ஏன் இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க? ஆக்சுவலி தப்பு உன் மேலே தான். உன்னை யார் அந்த ஜின்கிட்ட அந்த மாதிரிலாம் சொல்ல சொன்னது? சொன்னந்தான். இல்லைன்னு நான் எப்போ சொன்னேன்? ஆனால் நான் உன் மேலே தப்பாக கை வச்சுருப்பேன். அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நீ என் பக்கத்துலேயே தான் இருந்த. நான் நினச்சிருந்தா உன்னை என்ன வேணாலும் பண்ணியிருக்க முடியும். நான் அமைதியாக இருந்தேன். அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி போய் சொன்னதும் உனக்காக தானே சொன்னேன். நான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கவே இல்லையே. நீ கேட்டால் மட்டும் செய்கிறதுக்கு நான் ஒன்றும் மூணாவது மனுஷன் இல்லை. நான் உன்னோட புருஷன். அதுக்கு தான் அப்படி பண்ணேன். இல்லை, நான் போகிறேன். எங்கே போகிறேன்? உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். மரியாதையை நின்று பதில் சொல்லிட்டு போ. என்ன பதில் சொல்லணும்? என்கிட்ட எந்த பதிலும் இல்லை. நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இனிமேல் இப்படியெல்லாம் என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்ட்டு போகலான்னு பார்க்குறீங்க. ஜங்குக் டக்குன்னு உங்களை பிடிச்சி ஃபாலோட பின் பண்ணுறாரு. நீங்கள் வர ரொம்ப பயப்படுறீங்க. ஜங்குக்கும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் தள்ளி விடுறீங்க, ஆனால் நகரவே மாட்டுறாரு. ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக போடுறேன். பாய்.